இது திருநெல்வேலி சைட்ல எடுத்த திரைப்படம். சில ஷார்ட்ஸ் பார்க்கும்போது இது மதுரை சுற்று வட்டாரத்துல எடுத்த திரைப்படம்னு ஒவ்வொரு திரைப்படத்தை பார்க்கும் போதும் அந்த ஊரோட சூழல் ஏதோ ஒண்ணு நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா இது வரைக்கும் இது ஈழத்துல எடுத்த ஒரு படம் அப்படின்னு நம்ம மைண்ட்ல எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம அதை பார்த்ததே கிடையாது. அப்ப ஈழம் எப்படி இருக்கும், ஒரு ஈழம்னு எடுத்துட்டு அந்த வீடு எப்படி இருக்கும், அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க, எப்படி பேசுவாங்க அப்படிங்கறதெல்லாம் முதல் முறையா நம்ம எல்லாரோட பிரெயின்குள்ளயும் செலுத்துற ஒரு வேலையை எங்க சோமிதர் இயக்குநர்கள் ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காங்க. சோ அதுக்கு அம்மாவோட வாழ்த்துக்களும் உங்களுக்கு இன்னொரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த தருணத்துல திரைப்படத்தை வாழ்த்தி பேசுறதுக்காக 11 திரைப்படத்தினுடைய இயக்குனர் லோகேஷ் அவர்களை அன்போடு வேலை கழிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு கார்த்திகேயன் சார் ரொம்ப நன்றி சார். இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எக்ஸாக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த படத்தோட ப்ரிவியூ பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரிவியூக்கு போகும்போது எனக்கு சார் ஒரு வார் பேஸ்ட் மூவி, ஒரு ஆஃப் பீட் ஃபிலிமாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி படங்கள் பிடிக்கும். பட் நான் அப்படி ஒரு இடத்துல தான் போய் பார்த்தேன். ஆனால் அப்படி இல்லை. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படத்துக்கான எல்லா விதமான எலிமெண்ட்ஸுமே ஒன்று இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நம்ம ஒரு சின்ன ஒரு பத்தி போடுவது தான் அந்த படத்தை பார்க்குறதா இருந்தது. ரெண்டாவது, அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு எப்பவுமே யூஸ்வலான படங்கள் பார்க்கும்போது நமக்கு வேறு சில எண்ணங்கள்லாம் வந்து போகும் இல்லையா. எனக்கு இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஏன்னா எனக்கு அடுத்தடுத்த காட்சியில் அது எப்படி நகருது, அது அடுத்தடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க, முக்கியமாக அந்த வீட்டில் இருக்கிற அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து இந்த நைட்டு வரைக்கும் வந்து அந்த ஒரு நாள் நைட்டை வந்து அவங்க எப்படி தாண்டுவாங்க, இந்த எண்ணங்கள் தான் எனக்கு ஃபுல்லாக ஓடிட்டே இருந்தது. நான் படம் முடிச்சப்போ கூட இயக்குநர்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு காட்சி ஒரு சின்ன சூழல் இருக்கும். அந்த சூழலில் அந்த வீட்டு பெண்கள் வெளியே போக முடியாத மாதிரி ஒரு சூழல் இருக்கும். ஸோ அப்போ அந்த வீட்டில் இருந்த ஒரு எல்டர் லேடி வந்து உடனடியாக வீட்டில் ஒரு டாய்லெட் ரெடி பண்ணுவாங்க. எனக்கு அந்த காட்சி பார்க்கும்போது உண்மையாக ஒரு மாதிரி பயங்கர பெயின் ஆகிடுச்சு எனக்கு. அது நான் அவட கேட்டேன், இது அந்த லேடி அதை பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, இது அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணலை, இது அவங்க ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்காங்க இது எல்லாத்துக்கும் அப்படின்னு. அது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு போர் சூழலில் ஒருத்தர் மரணிக்கிறத விட அந்த போர் சூழலுக்கு அடாப்ட் ஆகி வாழ்றது எவ்வளோ கொடுமைன்னு அந்த ஒரு காட்சி நமக்கு ரொம்ப அழகாகவே பதிய வச்சது. ரெண்டு, சினிமாட்டோகிராஃபி ரொம்ப உண்மைக்கு நெருக்கமான ஒரு சினிமாட்டோகிராஃபியாக இருந்தது. படம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. சில இருள் கூட வெளிச்சமாக இருந்தது இந்த படத்தில். ஸோ அவ்வளோ அழகாக அதை கேப்சர் பண்ணியிருந்தார் அவர். அண்ட் மெயினாக சொல்லணும் அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் சார், இந்த படத்தை அவர் ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென் லேட்டராக ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி தான் கார்த்திகேயன் சார் சொன்னார், இது மாதிரி இந்த படத்தை ராணா தகுதி சாருமே சேர்ந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு அப்படின்னு. உண்மையிலே கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி பெரிய ஆட்கள் படமே உள்ளே வரும்போது இந்த படத்தோட வெளிச்சம் இன்னுமே ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் நவீன் சார், சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. நான் சொல்லணும்னு இல்லை, நீங்கள் நல்லா தான் பண்ணுவீங்க. பட் இந்த படம் ரொம்ப அழகாக இருந்தது சார். உங்கள் கேரக்டர் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. உங்கள் கேரக்டர் நீங்கள் உள்ளே வரும்போதெல்லாம் நான் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு வேண்டிகிட்டு இருந்தேன். வீட்டு வெளியே இருந்தீங்க இல்லையா, நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிடக்கூடாது, அப்படியே வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும், உங்களோட கேரக்டர் உள்ளதுக்கப்புறம் தான் அந்த படம் அடுத்த கட்டத்துக்கு நகரும். ஸோ நீங்கள் சந்தர்ப்பம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்களோ, உங்களோட ரொம்ப இம்பேக்டடாக இருக்குது. கடைசியாக நீங்கள் ஒரு வசனம் பேசுவீங்க ஒரு இடத்துல, அது உண்மையாகவே ரொம்ப கைத்துக்குரிய அந்த வசனம் தான் நீங்கள் பேசியிருந்தீங்க. உங்கள் கேரக்டர் ரொம்ப இம்பேக்டாக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த படத்தில் நடிச்ச இந்த எல்லா ஆக்டர்ஸுமே வந்து நடித்த மாதிரியே இல்லை, அது ரொம்ப கேஷுவலாக இருந்தது. அதுவும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது படம் முடிச்சு கேட்கும்போது டேரக்டர் சொன்னார், நான் கேட்கணும்னு அவரே சொன்னார், எல்லா முகங்களுமே வந்து ஒரு தனித்துவமாக தான் இருக்குது. நமக்கு இந்த படம் வந்து இலங்கையில் ஷூட் பண்ண மாதிரியே ஒரு ஃபீலிங். ரெண்டாவது, அந்த வீடு நமக்கு வந்து எனக்கு வந்து பர்சனலாக வீடு ரொம்ப பிடிக்கும் மேடம். அந்த படம் எனக்கு பாலமஞ்சர ஃபிலிம். அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு படத்துலேருந்து வெளில வரும்போது ஒரு வீடு நமக்கு ரொம்ப ஞாபகத்தில் இருக்குன்னா எனக்கு இந்த படத்தில் அந்த வீடு ரொம்ப ஞாபகத்தில் இருந்துச்சு. அண்ட் எல்லாருக்குமே என்னோட கங்க்ராட்ஸ். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் அன்பு மாலை வணக்கங்கள்.
இது ஸ்டோல்மென் ஸ்டுடியோவுடைய தயாரிப்பாளர் திரு கார்த்திகேயன், இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ், ஸ்பிரிட் மீடியா நடிகர் ராணா வழங்கும் நீலிரா திரைப்படத்தின் ட்ரைலர் லான்ச். இந்த லான்ச்காக வந்திருக்கக்கூடிய படக்குழுவாகட்டும், அதனை வாழ்த்த வந்திருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள், மிக பெரும் ஜாம்பவான்கள், ஆற்றல் படைத்தவர்கள் நீங்களாகட்டும், எங்க பத்திரிகை சொந்தங்களாகட்டும், அனைவருக்கும் மீண்டும் ஒரு அன்பு வணக்கங்கள் சொல்லிட்டு, இன்றைய சிச்சுவேஷன்ல போர் அப்படிங்கிறது யாருக்கும் புதுசான ஒரு விஷயமே கிடையாது. எங்கேயோ போர் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் நமக்கு திடீர்னு பார்த்தா கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வருது, பெட்ரோல் பங்க்ல கூட்டம் நிரம்பி வழியுது. எங்கேயோ நடக்கிற போர் நம்ம ஏதோ ஒரு விதத்துல இங்க பாதிச்சுட்டே இருக்குன்னா, போர் நடக்கிற சூழல்லே இருக்கக்கூடிய மனிதர்களை, அந்த குடும்பங்களை அந்த போர் எவ்வளவு பாதிக்கும், அவங்க மனநிலை எப்படி இருக்கும், அவங்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு திருமணம் நடந்தா எப்படி இருக்கும், அந்த திருமணத்தை சாதாரணமா நடத்திட முடியுமா? போருங்கிற ஒரு விஷயமே இல்லாத வீடுகள்லயே வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்ற மாதிரி அது ஒரு டஃப்பான விஷயமா இருக்கும்போது, ஒரு போர் பதட்டத்துல நடக்கக்கூடிய திருமணம் எப்படி இருக்கும், என்னெல்லாம் சந்திப்பாங்க அப்படிங்கறத மிக நுட்பமான இமோஷன்ஸை வச்சு ரொம்ப அழகா எடுத்துக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் நீலிரா திரைப்படம். அந்த திரைப்படத்துடைய ட்ரைலர் லான்ச்க்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் நன்றிகளை சொல்லிட்டு, இந்த தருணத்துல எங்க டைரக்டர் சோமேதரனால கொஞ்சம் கூட மிஸ் பண்ண முடியாத ஒரு நபர்னா அது பாலு மகேந்திரா அவர்கள் தான். அவர்களோட இருப்பு எங்களோட இயக்குனருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இன்னைக்கு இருக்கு. ஏன்னா அவரோட கனவுகளுக்கு வடிவம் கொடுத்த ஒரு நபர் தான் பாலு மகேந்திரா ஐயா தான். அதனால அவருக்கு பதிலா இன்னைக்கு அவங்களோட மனைவி அகிலா அம்மா நம்ம கூட வந்திருக்காங்க. அவங்க தான் இந்த ட்ரைலரை லான்ச் பண்ணவும் போறாங்க. அவங்களுக்கு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம், மிகப்பெரிய மரியாதைகளையும் கொடுத்துடலாம். நெஞ்சு நிறைந்த நன்றிகள் அம்மா. இன்னைக்கு உங்க கையால தான் இந்த ட்ரைலர் லான்ச் பண்ணணும்னு இருக்கு. சோ உங்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். இந்த ட்ரெய்லர் லான்ச் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இதெல்லாம் எங்க இயக்குனர் சோமேந்திரனை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைச்ச வாய்ப்புங்கிறது எனக்கான வாய்ப்பு மட்டும் இல்ல, என்னை நம்பி இருக்கக்கூடிய என்னை சார்ந்த மக்களுக்கான ஒரு வாய்ப்பும் அதை நான் மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சு மிக சிறந்த சிந்தனையோட ரொம்ப சிறப்பா எடுத்துக்கக்கூடிய ஒரு ட்ரைலர் நம்ம பார்த்தோம். அதனாலதான் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடந்து பாலு மகேந்திரா ஐயா என்னால இதை செய்ய முடியாத தம்பி, நீ இதை செஞ்சு முடிச்சுன்னு அவங்க கையில கொடுத்திருக்காங்க. சோ இந்த தருணத்துல அகிலா மேம் ஒரு சில வார்த்தைகள் வந்து சிறப்பிச்சு பேசணும்னு ஆசைப்படுறோம். படம் எடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. என்னோட கணவர் ஆசையே சோமேதரன் நிறைவேற்றி இருக்காரு. கணவர் இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். சரி, எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. சோமேதரனோட நீலிரா படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன்.